வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி? சின்னப்பா கணேசன் அப்படிங்கிற ஹார்ட்கோர் பிஜேபி சப்போர்ட்டர், ஆர்எஸ்எஸ்ல இருக்கிறவர், அவர் ஒரு படம் எடுத்திருக்காரு. க்ரௌட் ஃபண்டிங் முறையில் பொதுமக்கள்கிட்ட பணத்தை கலெக்ட் பண்ணி ஒரு படம், ஹிந்துடா அப்படிங்கிற தலைப்பில் படம் எடுத்திருக்காரு. அந்த படம் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய டிபேட்டு நடந்துக்கிருக்கு. ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு, யூடியூப் சேனலில் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போது ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதில் எல் முருகன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காருங்க. ஆக்சுவலாக இந்த படத்தை எலெக்ஷனுக்கு முன்னாடி திரையரங்கில் கொண்டு வர பிளான் பண்ணி தான் படத்தை எடுத்தேன். ஏன்னா இந்த படம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு படம், பிஜேபியுடைய கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய படம். இந்த படத்தில் எதை பற்றி பேசியிருக்காங்க தெரியுமா? மெயினாக மதம் மாறுறாங்கள, மதம் மாறிட்டு ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சலுகைகளை அனுபவிக்கிறாங்களே, அதற்கு எதிராக இந்த படம் எடுத்திருக்காங்க. அது பிஜேபியுடைய ஸ்ட்ராங்கான ஒரு கொள்கை. அதை தான் இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. அது சம்பந்தமாக படம் எடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக பிஜேபிக்கு ஒரு சாதகமான சூழல் ஏற்படும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பாலிடிக்ஸில் குறைந்தபட்சம் ஒரு 100 பேர் பார்த்து மனம் திருந்தி பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் அது நல்லது தானே. இந்த நோக்கத்தில் படம் எடுத்திருக்காங்க. சென்சார் போர்டுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, ஜனவரி மாதமே அப்ளை பண்ணிட்டாங்க. ஆனால் படத்தை பார்க்காம சென்சார் போர்டு கிடப்பில் போட்டுருச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு? சென்சார் போர்டு சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் யார்? எல் முருகன். எல் முருகனை பலமுறை கான்டாக்ட் பண்ணி எல் முருகன்கிட்ட பலமுறை முறையிட்டு படத்தை சீக்கிரமாக பார்க்க சொல்லுங்கள் சென்சார் போர்டை. ஒரு கமிட்டி டக்குன்னு அமைத்து படத்தை பார்த்து படத்துக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டா படத்தை திரையரங்கில் ரிலீஸ் பண்ணிடலாம், அதுவும் தேர்தலுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பலமுறை எல் முருகனை முறையிட்டும் எல் முருகன் கண்டுக்கவே இல்லையா. அது அவரே சொல்லியிருக்காரு, கண்டுக்கவே இல்லை. இதில் இவர் மீடியா மந்திரி, சென்சார் போர்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மந்திரி. ஆனால் பிஜேபியுடைய கொள்கை சம்பந்தப்பட்ட படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கே அவர் எதுவும் பண்ணலை அப்படின்னு கொந்தளிச்சிருக்காரு சின்னப்பா கணேசன். அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர்னா அப்படிங்கிறதுனால தான் திட்டமிட்டு இந்த படத்தை தடுத்தாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு திட்டமிட்டே தடுத்தாரு. நான் அண்ணாமலை சப்போர்ட்டர் அப்படிங்கிறதுனால தான் அப்படின்னு சின்னப்பா கணேசன் பேட்டி கொடுத்துருக்காரு. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏற்கனவே எல் முருகன், நயினார், தமிழிசை, வானதி இவங்களாம் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள், அண்ணாமலைக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள். அண்ணாமலைக்கு எதிராக டெல்லி தலைமைக்கிட்ட இல்லாதது பொல்லாததையும் சொல்லி எப்படியாவது அண்ணாமலையை ஓரங்கட்டிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு டாக் இருக்குது சமூக வலைதளத்தில். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி சின்னப்பா கணேசன் என்ன சொல்லியிருக்காரு? அண்ணாமலையுடைய சப்போர்ட்டர் நான் அப்படின்னு தடுத்தாரு எல் முருகன் அப்படின்னு சின்னப்பா கணேசன் பேசினது இன்னைக்கு தமிழக பாஜகக்குள்ள பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. தினகரனோ சன் டிவியோ எல் முருகனை என்னைக்காவது விமர்சனம் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுக்கும் எல் முருகனுக்கும் ஒரு மறைமுக டீலிங் இருக்கு. எல் முருகன் போட்டியிடக்கூடிய தொகுதியில் வேட்பாளர் யாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாது. திமுக வேட்பாளர் யாரு? ஒரு புதுமுகத்தை வேட்பாளராக இறக்கியிருக்காங்க. அதாவது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை போட்டக்கூடாது எல் முருகனுக்கு எதிராக அப்படின்னு திமுக வேலை பார்த்துருக்கு. இதிலிருந்தே தெரியுதா எல் முருகனுக்கும் திமுகவுக்கும் ஒரு மறைமுக டீலிங் இருக்குது அப்படின்னு சின்னப்பா கணேசன் பேசியிருக்காரு. இதெல்லாம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதனால தான் மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மந்திரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். பாஜகவுக்கு எதிராக பொய் செய்திகளை தொடர்ந்து பரப்பக்கூடிய மீடியாக்கள் மீது கடுமையான ஆக்ஷன் எடுத்தால் அவங்க அடுத்த வாட்டி ஃபேக் நியூஸை பரப்புறதுக்கு பயப்படுவாங்க. அந்த வகையில் எல் முருகன் இந்த துறையுடைய மந்திரியாக இருக்கிறதுக்கு அன்ஃபிட்டு. அண்ணாமலையை இந்த துறையுடைய மந்திரி ஆக்கி பாருங்க, அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பார்ப்பீங்க அப்படின்னு சின்னப்பா கணேசன் பேசின நேர்காணல் இன்னைக்கு கவனம் பெறுது. இந்த செய்தியை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.